அடிக்கிற வெயிலுக்கு நல்லா தயிர் சாதம் பழைய சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 2 மாங்காவை நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் வெந்தயம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். இதில் வெந்தயம் செவந்திருக்கணும், கடுகு நல்லா வெடிச்சு வந்திருக்கணும். கடுகு வெடிக்காமல் அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஊறுகாய் கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இதை மாங்காவோட சேர்த்துப்போம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து 10லேருந்து 12 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து ஒரு பேனில் 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். அடுத்து 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். அப்புறம் 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துப்போம். அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் மாங்காயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ இதை 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், மாங்காய் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை ஓவர் நைட் அப்படியே ஊற விட்டாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் மிலாவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.